நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இலக்கு யார் தெரியுமா? யோபு. அல்லேலூயா. தமக்கு ஒரு இலக்காக அல்லது தமக்கு லட்சியமாக, தமக்கு ஒரு மகிமையாக, தமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த யோபை கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டார். அப்போ சுகமாய் வாழ்ந்திருந்தவனை அவர் என்ன செய்கிறார் என்றால் நறுக்குகிறார். அடுத்து பிடரியை பிடித்துக் கொண்டு என்ன செய்கிறார்? நொறுக்குகிறார். அதன் பிறகு தமக்கு இலக்காக வைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப சுகமாய் இருந்தவனையே இப்படி நொறுக்கவும் நறுக்கவும் உடைக்கவும் தகர்க்கவும் செய்வார் என்று சொன்னால், அல்லேலூயா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவனை, ஏனோ தானோ என்று வாழ்கிறவனை, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை, ஒரு மாதிரி ஜீவிக்கிறவர்களை அவர் நொறுக்காம விடுவாரா? நல்லாவே நொறுக்குவார். அதனாலதான் வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லி இருக்குது, சபைக்கு நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நம்ம அநேக ஜனங்களை நொறுக்கி போட்டால்தான் அங்கே இருந்து நல்ல ஜனங்களை நாம் என்ன செய்ய முடியும்? பொறுக்கி எடுக்க முடியும். நொறுக்கினால்தான் பொறுக்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நொறுக்கினால்தான் பொறுக்கி எடுக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அநேக ஜனங்களை நீ நொறுக்கி போடுவாய். அப்ப யோபு சுகமாய் வாழ்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். நான் சுகமா இருந்தேன், 10 பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்தேன், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், கழுதைகள், 500 கழுதைகள், எல்லாம் வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், என் வீட்டை சுற்றிலும் நல்ல வேலி, நல்ல பாதுகாப்பு, எவ்வளவு மேன்மையான இருந்தேன் தெரியுமா? அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தேன். யோபுனாலே ஒரு பெருமை ஊர் மக்களுக்கெல்லாம் இருந்துச்சு. என்ன அந்தஸ்தோடு என்ன மேன்மையோடு கூட இந்த மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு புகழப்படக்கூடிய உச்சத்தில் மேன்மை அடைந்த ஒரு நிலைமையில் காணப்பட்ட இந்த யோபுவை இன்னும் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இலக்காக, தனக்கு ஏற்றவனாக வடிவமைக்கணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சார்? விரும்பினார். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள் வருகுதுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்கிடுங்க, ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறார் என்று அல்ல. ஆண்டவர் இன்னும் என்னை அவருக்கு ஏற்ற நிலையிலே, என்னை அவருக்கு உகந்த பாத்திரமாக, சரியான கருவியாக உருவாக்குகிறார், உருவாக்கப் போகிறார். இன்னும் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், இன்னும் என்னை அவர் தமக்கு இலக்காக வைக்க போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவது நான் ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். சோதரம். அதாவது நம்மை முதல்ல நொறுக்கணும். முதல்ல நம்மை நாமே என்ன செய்யணும்? நொறுக்கணும். அது பிறகுதான் ஜாதிகளை, ஜனங்களை நொறுக்கணும், பிசாசை நொறுக்கணும். அல்லேலூயா. சோதரம். ஏனென்று சொன்னால் நம்மை நொறுக்காததற்கு முன்னே பிசாசை நம்மால் என்ன செய்ய முடியாது? நொறுக்க முடியாது. யாக்கோபு அழகா சொல்லுவார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. எவ்வளோ அழகா எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள்னு எழுதலை, அப்படியே எழுதியிருக்காரு பாருங்க. தேவனுக்கு முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதன் பிறகு பிசாசுக்கு ஏற்றுனுங்க. அப்போ ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்தாச்சுன்னா அதன் பிறகு நமக்கு என்ன சவால்கள், என்ன நிலைகள் வந்தாலும் அதை உடைத்து நொறுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்மை முதலாவது நொறுக்க வேண்டும், நம்மை முதலாவது சரிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களை சரிப்படுத்தாததினாலே, நொறுக்கி உடைத்து நல்ல ஒழுங்குபடுத்தாததினாலே அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வருகிறதை பார்க்கிறோம். நம்மை நாம் சரிப்படுத்தணும். ஏன் சொன்னால், ஏன் நொறுக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவையற்றவைகளை நொறுக்கி போடு. எதை நொறுக்கி போடணும்? தேவையற்ற, நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்றவைகளை நொறுக்கணும்.
இன்னைக்கு தேவையில்லாத கல் கட்டிகள், கட்டடங்கள், பாலடைந்த வீடுகள், மலைகள், மேடுகள், குன்றுகள், இதையெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க? நொறுக்கி போடுறாங்க. தேவையில்லாத பேப்பரை நீங்கள் என்ன செய்வீங்க? வேகமாக கிழிப்பீங்க. இதெல்லாம் தேவையில்லை, டக்கு டக்குன்னு கிழிச்சு தூர போடுவீங்க. தேவையில்லாத குப்பைகளெல்லாம் எரிச்சு போடுவீங்க. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நொறுக்குவீங்க. பேப்பர்னால் கிழிப்பீங்க, குப்பைன்னா எரிப்பீங்க, கல்லுன்னா உடைச்சி நொறுக்கி அப்புறப்படுத்தி போடுவீங்க. அல்லேலூயா, சோதரம். ஏன்னா தேவையில்லாதது. அப்போ மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிற நாம் தேவையில்லாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். தேவையில்லாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவைகளை உடைக்கணும், அவைகளை நொறுக்கணும், அவைகளை தகர்க்கணும். முதல்ல நமக்கு நாமே ஒரு போரடிக்கிற நிலையை உண்டாக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையற்றது அல்லது எது நமக்கு தேவனோடு நெருங்க முடியாமல், நம்மை மணியாக காட்ட முடியாமல் காணப்படுகிறது என்ன? 2 கொரிந்தியர் 10:4-5 முதல் குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டு தியானிப்போம். 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. இப்பொழுதுதான் பார்க்கணும். அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்முடைய போர் ஆயுதங்கள் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு இரட்சண்யம் என்னும் தலைசிரா தந்திருக்கிறார், மார்பரு கச்சை தந்திருக்கிறார், கையிலே பட்டயம் தந்திருக்கிறார், கால்களிலே பாதரட்சை தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களினாலே நம்மை தரித்திருக்கிறோம். நீதியின் ஆயுதங்களை நாம் வைத்திருக்கிறோம். இப்படி நம்முடைய ஆயுதங்கள், இது போர் ஆயுதங்கள். இது மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், அல்லேலூயா, நம்ம ஆயுதங்கள் எல்லாம் எதுக்கு ஏற்றதாய் அல்ல? மாம்சத்துக்கு ஏற்றதாய் அல்ல. அல்லேலூயா. நம்ம வீட்டில் கத்தி இருக்குது, அருவாமனை இருக்குது, அது எல்லாம் மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதம். அது ஒரு மனிதனை வெட்டும் அல்லது காய்கறியை வெட்டும், அது கறிகளை நறுக்குவதற்கெல்லாம் உபயோகப்படும். அது மாம்சத்துக்குரிய ஆயுதம். ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற போராயுதங்கள் அது மாம்சத்துக்கு உரியவைகள், மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. இந்த ஆயுதம் இது மாம்சத்துக்குரிய ஏற்ற ஆயுதம் அல்ல. இந்த சத்தியம் இது ஆவிக்குரிய ஆயுதம். இப்படி ஆவிக்குரிய ஆயுதங்களை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தரித்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கீழ்ப்படுத்தி. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில எண்ணங்கள் நம்மையே தவறான சூழ்நிலைக்கு கொண்டு போகுமா? ஆமே. சில நேரங்களில் நம்முடைய மேட்டிமை, நமக்குள்ள மேட்டிமை, படிப்பை குறித்து அல்லது கல்வியை குறித்து, அழகை குறித்து அல்லது நம்முடைய குலத்தை குறித்து, ஜாதியை குறித்து ஏதோ ஒரு மேட்டிமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அல்லது மற்றவர்களை விட நம்மை கொஞ்சம் மேட்டிமையாக காட்டிக்கொள்வது போன்ற எண்ணங்கள். அல்லேலூயா. பல தர்க்கங்கள், அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தர்க்கங்கள், ஊழியர்களுக்கும் விசுவாசிகள் தர்க்கங்கள், குடும்பத்தில் தர்க்கங்கள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே அலக்களிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவைகளை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நொறுக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக நாட்களில் வாலிபர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான எண்ணங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். வாலிப வயதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் உணர்வுகள் எல்லாம் அடங்க மறுக்கும். அவங்க உணர்வு என்ன செய்ய மறுக்கும்? அடங்க மறுக்கும், திமிரும், அத்துமீறும்.
அத்துமீறும். அவங்க உணர்வை அடக்க முடியாது, அடங்க மறுக்கும், அத்துமீறும், திமிரும். பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழலில் தெய்வ பயம் இருந்தால், அல்லேலூயா, இந்த உணர்வு சரியான உணர்வு அல்ல. இது தேவனுக்கு மோசமான உணர்வு. இது தேவ நாம மகிமை குறைச்சலை ஏற்படும் உணர்வு. இந்த பார்வை, இந்த சிந்தை, இந்த வழி, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி. இந்த வழியை நாம் என்ன, தெய்வ பயம் இருந்தால் கர்த்தர் சொல்லுவார், மகளே பொறுத்திரு, மகனே பொறுத்திரு, என் பலனை பெற்றுக்கொள், என்னோடு இரு. இந்த திமிருகிற உணர்வு, அத்துமீறுகிற உணர்வு அடக்கு, இதை முறியடி, நான் உனக்கு பலன் தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அல்லேலூயா, சொல்லுவார். நான் உனக்கு ஒரு அழகு வாழ்க்கை தருகிறேன், நான் உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை தருகிறேன், நீ காத்திரு, என் சமூகத்தில் பொறுத்திரு, என் சித்தம் என்னன்னு உணரு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தும் போது இவங்க ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆவியால், உம்முடைய இரத்தத்தால். இன்னைக்கு பாடி பாடி கழுவணும் பார்த்தீங்களா, இரத்தத்தை கொண்டு. அப்போ இரத்தத்தை சொல்லி அந்த திமிருகிற, எலும்பி வருகிற அந்த பொல்லாத எண்ணங்களை, சிந்தைகளை ஒடுக்கவும் அடக்கவும் நமக்கு தேவன் என்ன தருவார்? பலன் தருவார், உதவி செய்வார். அல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த உணர்வுகள் எல்லாம் திமிரும் போது, அத்துமீறும் போது, கெட்ட உணர்வு, பொல்லாத பார்வை, பொல்லாத செயல் திமிரும் போது சாத்தான் சொல்லுவான், எவன் யோக்கியமாக இருக்கிறான், நீ பார்க்குறது தான் சரி, நீ செய், அதுதான் சரி, நீ பண்ணுறது தான் கரெக்டு, ஒருத்தரும் யோக்கியம் இல்லை, ஒருத்தனும் சரியில்லை, நீ உன் வழியில் நட அப்படின்னு யார் சொல்லுவா? பிசாசு. அப்போ அந்த உணர்வை, அந்த தவறான எண்ணங்களை யாருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதை, அந்த மேட்டிமைகளை, அந்த சிந்தனைகளை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய உதவியை கொண்டு அல்லது பிசாசு தருகிற ஆலோசனையை கொண்டு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பிசாசு எப்போதுமே நல்லதை சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அவன் தவறான காரியத்தை தான் முன்னுதாரணமாக காட்டுவான். அவங்கள பாரு, அவங்க என்ன யோக்கியமா, இவங்களை பாரு, அவங்க என்ன சரியாக. அதனால் நீ உன் வழியில் போ மகளே, உன் வழியில் நீ போ மகனேன்னு சொல்லி பிசாசு ஆலோசனையை கொடுத்து அசுத்தத்துக்கும் அருவருப்புக்கும், குடும்பத்துக்கு தலைகுனிவை, சபைக்கு தலைகுனிவை, ஆண்டவருக்கு தலைகுனிவை உண்டு பண்ணுகிற வேலையை தான் பிசாசு என்ன செய்வான். அல்லேலூயா. அப்போ பவுல் இங்கே சொல்லுகின்றார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வராமல், மகிமையை குலைச்சலை கொண்டு வரக்கூட எந்த சிந்தனையானாலும், எந்த செயல்பாடானாலும், எந்த வாழ்க்கை முறையானாலும் அதை அதற்கு ஏற்ப நான் விடமாட்டேன், அதை ஒடுக்குவேன், அதை சிறைப்படுத்துவேன், அதை கீழ்ப்படுத்துவேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால், அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எப்பேற்பட்ட கிரியைகளானாலும் தேவன் அடக்க ஒடுக்க கிருபை தருகிறார். ஜெரமியா சாப்டர் 1 verses 10 சொல்லுது, 1:10 சொல்லுது, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், நட்டவும், நட்டதை பிடுங்கவும் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி எரேமியாவுக்கு நல்ல அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் போயிடுவாங்க, குடும்பமாக ஆயிடுவாங்க. அதன் பிறகு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. இவங்க கடந்த காலத்தில் செய்த பாவத்தை, அது குப்பை, அந்த குப்பையை தள்ளுறதில்லை. குடும்பமான பிறகும் கூட அந்த கடந்த கால பாவத்தை அதை ஒரு பெருமையாக, அதை ஒரு மேட்டிமையாக வீட்டில் ஷேர் பண்ணுறது. புருஷன் அவன் பண்ண தப்பை பொண்டாட்டிகிட்ட சொல்கிறது. அது 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சாக்கடையை தூக்கி நல்ல வீட்டு சுத்தமாக இருக்கும் அங்கே கொண்டாந்து போடுவான். அது நாற்றம் எடுக்கும். அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ள போராட்டம். மனைவி தன் வாழ்க்கையில் கடந்த கால பாவத்தை, கடந்த கால தவறு, அதே தவறு அதை ஒரு பெருமையாக கணவன்கிட்ட சொல்கிறது.
அது எவ்வளோ பெரிய இழுக்கு பாருங்கள். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஊழியனாக இருந்தாலும், நல்ல விசுவாசியாக இருந்தாலும், ஆராதனை வீரனாக இருந்தாலும் பாருங்கள், சொற்ப மதியினம், கொஞ்சம் மதியினம் அந்த அந்த மனிதனுடைய பேர் புகழ் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும், கெட்டு போக பண்ணிடும். அல்லேலூயா. ஆகையினாலே வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையாக, ஒழுக்கமாக, பரிசுத்தமாக வைக்கணும். எதை மனைவிட்ட சொல்லணும், கணவன் எதை மனைவிட்ட சொல்லணும், மனைவி எதை கணவன்கிட்ட சொல்லணும், ஒழுக்கம் வேணும். புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் ஒழுக்கம் வேணும். வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், எப்படி ஜீவிக்கணும். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் நல்லா கட்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய குடும்பங்கள் உடைந்து கிடப்பதற்கு காரணம் தங்கள் வாழ்க்கையில் உள்ள மேட்டிமைகள், தங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை கிறிஸ்துவின் சமூகத்தில் இருந்து அவருடைய ஆவியை கொண்டு அதை அழித்து, அவருடைய வல்லமையை கொண்டு அதை ஒழித்து, அல்லேலூயா, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமே தவிர, அல்லேலூயா, அந்த கடந்த கால பாவங்களையும் குறைகளையும் கொண்டு போய் குடும்பத்துக்கு, நல்ல அழகான குடும்பத்துக்குள்ள, நல்ல பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த குப்பையை போட்டால் அந்த வீடு என்ன செய்யும்? நாரும். அல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரே மன்னித்து அப்புறப்படுத்தி போட்டால் கூட நீ அதை மறுபடியும் கிளறுவது முட்டாள்தனம், மூடத்தனம். அல்லேலூயா, சோதரம். அப்போ பரிசுத்தத்தில் வளருகிற தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, வாழ்க்கையில் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய சாட்சியை கூட நம்ம புறஜாதிகள்கிட்ட சொல்லும்போது ஞானமாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஞானமாக சொல்லணும். சிலர் கிறிஸ்துவை கொஞ்சமாக சொல்லிட்டு தாங்கள் செய்த அக்கிரம அநியாயத்தை ரொம்ப சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கேட்குறவன் நினைப்பான், ஏப்பா இவங்களுக்கு தான் இந்த கிறிஸ்து தேவை போல, நமக்கெல்லாம் தேவையில்லை, ஏப்பா இவ்வளோ அநியாயம் பண்ணுறவனுக்கு தான் தேவை போல அப்படின்னு. இல்லை, நம்முடைய குறைகளை ரொம்ப, நம்முடைய பாவங்களை அதெல்லாம் ரொம்ப விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர், அல்லேலூயா, அவர் மகத்துவம் எப்படிப்பட்டவர், அவர் யாருக்கெல்லாம் சொந்தக்காரர், அவர் உங்களை எப்படி நேசிக்கிறார் என்பதை அதைத்தான் நாம் விஸ்தரித்து பேசணுமே தவிர நம்முடைய குறைகள், நம்முடைய சாபங்கள் இதெல்லாம் ரொம்ப என்ன செய்யண்டாம், சொல்லண்டாம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பட்டியல் போட்டு விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது தேவ நாமத்துக்கு மகிமை குறைச்சலை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டா அடுத்த கட்டத்தின் சூழ்நிலையை தான் நம்ம பேசி மேலாக போகணுமே தவிர நம்ம கீழான நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நம்முடைய தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இன்றைக்கு மனுஷருடைய மேட்டிமை கண்கள் தாழ்த்தப்படும், வீராப்பு தனியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேட்டிமையை, வீராப்பை தணிக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருப்பாராம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உயரும் போது மேட்டிமை, வீராப்பெல்லாம் கீழே என்ன செஞ்சிடும், போயிடும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உயரும் போது இச்சை, அருவருப்பு, அசுத்தம், மோகம், துர்ரிச்சைக்கு இடமாக உடலை பேணுகிற காரியங்கள் அது எல்லாம் என்ன செஞ்சிடும், ஒளிஞ்சிடும், கீழே போயிடும். வாழ்க்கையை சுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். வாழ்க்கையை சுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை, அநேக வாலிப பிள்ளைகள் அந்த உலகத்தில் சீர்கெட்டு போய் கிடக்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா, சோத்திரம். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும். கடந்த நாளில் ஒரு திருமண பீரோ நடத்துகிற ஒரு பிரதரை கேட்டேன், எப்படி நடத்துகிறது இப்பொழுதெல்லாம் மக்கள் உங்களுக்கு இந்த திருமண காரியத்தில் பதிவு பண்ணி வைக்கிறாங்களான்னு கேட்டேன். சார் இப்போ எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால், விடோக்கள் தான் நிறையா பதிவு பண்ணுறாங்க, விதவைகள் தான், அதுவும் இளம் விதவைகள் தான் நிறையா பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போலாம் வாலிப பிள்ளைகள் ஒருத்தர் விரும்பி அப்படியே முடிச்சுட்டு போயிடுறாங்க சார். முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆகுது, அதை கொண்டாந்து பதிஞ்சு வைக்கிறாங்க.
1 வருஷம் டைவர்ஸ் ஆகுது, அதை பற்றி பதிஞ்சு வைக்கிறாங்க. வாழ்க்கையில் பாருங்கள், அவங்களே ஒன்றை தெரிந்தெடுத்து அப்புறம் அவங்களே வேண்டான்னு. இப்போ அந்த லிஸ்ட்டு தான் என்னுடைய மேரேஜ் பீரோவில் நிறையா இருக்கே தவிர, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பாருங்கள், பொண்ணு பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கு உலகம் அப்படி கெட்டு போகுது. கெட்டு போகிற உலகத்தில் இன்றைக்கு சபையும் அப்படி கெட்டு போகக்கூடாது. சபையும் அப்படி என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. சபையில் உள்ள பிள்ளைகள் பரிசுத்தமாக, எந்த எண்ணங்கள் மேலோங்கி வந்தாலும், எந்த அசுத்தங்கள் வாழ்க்கையிலே பெருகினாலும், நம்ம ஒரு தனி சிறப்பு உள்ளவர்களாக இந்த உலகத்தில் காட்டணும். அல்லேலூயா. எஸ்தரை போல, தெபராலை போல நம்ம கல்லூரியில் படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே உங்களை பார்த்து 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நேற்று ஒரு சகோதரி வந்தாங்க சபைக்கு, சிஸ்டர் உங்கள் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. யாருமே ரட்சிக்கப்படல பாஸ்டர், நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நான் படிக்கிற நாட்களில் ஒரு பொண்ணு அந்த கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் டைம் இருக்கும்போது கூடி ஜெபிக்க சொல்லுவா, வசனங்களை சொல்லுவா. அதில் நான் சந்திக்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ எப்படி சாட்சி பார்த்தீங்களா? அப்போ நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வாழ்கிற இடத்துல, கம்பெனியில் அல்லது ஸ்கூலில், கல்லூரியில் உங்கள் வாழ்க்கை எடுத்துக்காட்டாய், சாட்சியாய் உங்கள் மூலம் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே தவிர, அல்லேலூயா, உங்கள் மூலம் ஒரு மாற்றம் அடைந்திருக்கணுமே தவிர, உங்களை பார்த்து ஒரு பரிசுத்தம் அடைந்திருக்கணுமே தவிர, உங்களைப் போல அசுத்தத்தை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உங்களைப் போல உங்கள் நாமம், தேவ நாமம் உங்கள் மூலமாய் கல்லூரியிலே, உங்கள் நாமம் சபைக்குள்ளே, உங்கள் நாமம் அலுவலகத்திலேயோ தூசிக்கப்படவே கூடாது. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும், எந்த சிந்தனையை நீங்கள் என்ன செய்யணும்? ஒடுக்கி கீழ்ப்படியணும். உங்களோடு கூட உள்ள ஒரு பிள்ளை கெட்டு போகிறது என்றால், ஒரு பையன் கெட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவனை நல்வழியில் நடத்துகிறவர்களாய், நல்ல பாதைக்குள்ளே வா, ஜெபிப்போம். உனக்கு ஒரு பாதை இருக்கிறது, உனக்கு ஒரு வழி இருக்கிறது, ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை காட்டுவார், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்று அப்படி சாட்சி சொல்லி, சத்தியத்தை சொல்லி, நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாய், முன்மாதிரியாய் இருக்கும்போது, அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை முதல்ல என்ன செய்யணும்? நொறுக்கணும். நொறுக்கும் போது நம்மிடத்தில் இருக்கிற சண்டு, சாவி, பதர் எல்லாம் ஒளியும். ஒளிஞ்ச பிறகு நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்கள்? மணியாக இருப்போம். அல்லேலூயா. மணியாக இருப்போம். அநேக பெற்றோர் இடத்தில் கண்ணீர் வடிக்கிறது எனக்கே தாங்க முடியலை. நான் போராடி ஜெபம் பண்ணுறேன். இவ்வளவு ஜெபம் பண்ணி, எத்தனை வாலிபர் கூட்டம், எத்தனை ஊழியங்கள், எத்தனை ஆலோசனைகள், எத்தனை கவுன்சில், இவ்வளவு அதிகமான செய்திகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்து ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியாவிட்டால் அவரை போல பரிதபிக்கப்படத்தக்கவர் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, வாழ்க்கையை யாராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை அறிகிற அறிவுக்கு, பரிசுத்தத்துக்கு விரோதமாக, பக்திக்கு விரோதமாக, நம்முடைய கோட்பாடுகளுக்கும், நம்முடைய கொள்கைகளுக்கும், நம்முடைய உபதேசங்களுக்கும் எதிராய் வருகிற அனைத்து மேட்டிமைகள், அனைத்து எண்ணங்களை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படுத்தும் போது தான் நாம் எப்படியா இருப்போம் சொல்லுங்கள்? மணியாக இருப்போம். அப்போ தான் கர்த்தருக்கு இலக்காக இருப்போம். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட மணிகளை தேடுகிறார். அல்லேலூயா. அந்த மணி எங்கே இருந்தாலும் சரி, தேவன் அந்த மணியை தான் தேர்ந்தெடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எதுக்கு ரூத்தை தெரிந்தெடுத்தார் ஆண்டவர்? உங்களுக்கு தெரியுமா? அவள் மோவாபிய ஸ்திரீ. 10 தலைமுறை ஆனாலும் திருச்சபைக்குள்ளே அவள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. சட்டம் இருக்கு, பயங்கரமான சட்டம். 10 தலைமுறை வரக்கூடாது. ஆனால் அவள் சந்ததியிலே கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று அவளை தெரிந்தெடுத்தார் என்றால், அவள் வாழ்ந்த காலத்தில் நியாயாதிபதி அழகா சொல்லுது, அவன் தன் மனம் போல தன் மாம்சத்தின்படி போனான். ராஜாக்களோ அதிகாரிகளோ அன்றைக்கு இல்லை. அவன் இஷ்டப்படி போனான். எல்லாரும் அப்படி போனாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம், யாரு? இஸ்ரவேல் கோத்திரம். அத்தனை கோத்திரத்தில் உள்ள பெண்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், தேவன் எதிர்பார்த்த ஒரு இலக்கு,
தேவன் எதிர்பார்த்த ஒரு பாத்திரம், தேவன் எதிர்பார்த்த பயன்படுத்துவதற்காக தேடி தேடி பார்த்த ஒரு ஆள், ஒரு சகோதரி, ஒருத்தர் கூட அன்னைக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. இருண்ட காலம், அவ்வளவு பேர் அவனவன் பார்வையில் போனான். யூதர்கள் யாரும் தங்களுடைய சிந்தையை, மேட்டிமையை, எண்ணத்தை அடக்கி ஒடுக்கி என்ன செய்யலை, கீழ்ப்படுத்தலை. ஆனால் 10 தலைமுறையானால் உள்ளே வரக்கூடாது என்ற ஒரு சந்ததியில் உள்ள ஒரு பெண், அவளுடைய ஒழுக்கம் தேவனை கவர்ந்தது, அவளுடைய பரிசுத்தம் கர்த்தரை சுண்டி இழுத்தது, அவளுடைய நடக்கை தேவன் அவளை பார்க்க வைத்தது. அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை எதுவும் என்ன செய்யக்கூடாது. அவளுடைய பொருத்தனை, அவளுடைய தீர்மானம், அவளுடைய நோக்கம், அவளுடைய ஏக்கம் எல்லாம் கர்த்தரை பார்த்தார். இப்படிப்பட்ட விசுவாசமும் பரிசுத்தமும் வைராக்கியமும் நம்பிக்கை உள்ள ஒரு நபர் கூட இந்த 12 கோத்திரத்தில் இல்லையே. தேவன் எப்பொழுதுமே ஒருத்தனை தான் தேடுறார். பெர்ஃபெக்டா, பூரணமான, சரியான ஒரு ஆளை தேடுறார் ஆண்டவர். இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கும் பார்க்கிறார். அவர் தமக்கு ஒரு மணி வேணும்னு எதிர்பார்க்கிறார். நல்ல இலக்கான ஒரு நபர் நமக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ அந்த இருண்ட யுகத்தில் எல்லாரும் மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கும்போது, அல்லேலூயா, தேவனுடைய கண்கள் ஒரே ஒரு பெண் மேலே விழுந்துச்சுது. இந்த சந்ததியில் நான் பிறந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அது 10 தலைமுறை ஆனாலும் சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருந்தால் கூட, இவ்வளவு ஒரு ஒழுக்கம் உள்ள இப்படி பரிசுத்தமான இந்த ரூத்து வாழ்க்கையில் தான் நான் பிறக்கணும்னு சொல்லி அவளை செலக்ட் பண்ணார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்ப்போம், நன்றி சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இருக்க மறுப்பீர்கள் என்றால், திமிருவீர்கள் என்று சொன்னால், அத்துமீறுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் சிந்தைகளை, எண்ணங்களை, வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஒடுக்கி கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்று சொன்னால், எங்கேயோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் ஒழுக்கமாக இருப்பார், அவரை தூக்கி கொண்டாந்துருவார். அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்படுவீங்க. எஸ்தர் சொன்ன மாதிரி, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் நாம் இராவிட்டால் ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பிரும். அல்லேலூயா. வேறொரு இடத்துல இருந்து எழும்பிரும். அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனை முதல்ல நம்மை உடைக்கணும். நம்மளை என்ன செய்யணும்? உடைக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் தான் எனக்கு. உங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையை எடுக்க உங்களுக்கெல்லாம் திராணி கிடையாது. அப்படிலாம் நீங்கள் எடுக்க முடியாது. கர்த்தர் தான் உங்களுக்கு தரணும். கர்த்தர் தருகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தருகிறது தான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்கள் எதையாவது எடுத்துக்கலாம்னு நினச்சா உங்களுக்கு அற்ப சந்தோஷம் கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் நிரந்தரம் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதமானாலும், வீடா, நிலமா, வஸ்திரமா, நீங்கள் உபயோகிக்கக்கூடிய செல்போனா அல்லது எதுவானாலும், கர்த்தாவே நீர் எனக்கென்று என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், கர்த்தாவே நீர் எனக்கென்று எதை தரணும்னு விரும்புகிறீர், அதை தாரும் என்று ஜெபித்து அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் இருந்து பெறுகிற நன்மைதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களா ஒன்றை செலக்ட் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது, அதெல்லாம் அற்பமாக, அது முதல்ல சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் நரக வேதனை. அல்லேலூயா. சோதரன். அதனால் உங்களை ஒடுக்கணும், உங்களை உடைக்கணும், தகர்க்கணும். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு நல்ல பாத்திரமாக நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். அல்லேலூயா. ரைட். அப்போது முதல் குறிப்பு, நம்மை ஒடுக்கி மேட்டிமைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், நடக்கைகள், வாழ்க்கையிலோ குடும்பத்துக்குள்ளேயோ அதெல்லாம் வராதபடி நம்மளை காத்து கொண்டால்தான், ஒரு தெய்வ பயத்தோடு ஜீவித்தால்தான் நம்ம தேவனுக்கேற்ற மணியாக மாற முடியும். 2வது வாசியுங்கள். என்னாகமம் 24:8. இன்னும் பிள்ளை நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். வாசிங்க. 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, அண்டர்லைன் பண்ணுங்க, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி
அவர்களை தங்கள் அம்புகளால் எய்வார்கள், எலும்புகளை நொறுக்குவார்கள். யாருடைய எலும்புகளை? சத்துருக்களுடைய எலும்புகளை நொறுக்குவார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் எது பலமாக இருக்கணும்? எலும்பு. எலும்பு தான் பலம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ சத்துருக்களுடைய பலம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சத்துருடைய பலத்தை நீங்கள் நொறுக்குனாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம தப்ப முடியும். அவனால் பிடிக்கப்பட்டதான ஆத்துமாக்களை விடுவிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ சத்துருக்களுடைய எலும்பு என்ன? வேதாகம பார்வையில் சத்துருவின் பலன் என்று சொல்லுவது பெரும்பாலும் சாத்தானுடைய சக்தி அல்லது தீய ஆவிகளின் ஆட்சி, சாத்தானுடைய தந்திரம். அதுதான் அவனுடைய பலம், எலும்பு. சாத்தானுடைய எலும்பு என்ன தெரியுமா? சாத்தானுடைய 6 எலும்பை நான் சொல்ல போகிறேன் பாருங்க வேகமாக. அவனுக்கு ஒரு 6 எலும்பை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த 6 எலும்பையும் நொறுக்கணும், நீங்கள் உடைக்கணும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டான். நமக்கு என்ன பலன் உண்டு? ஆமாம், அவ்வளவு பலன் இருக்கு. அது எலும்பை ஒடிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது. அப்போ சத்துருக்களை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள். அப்போ சத்ருவின் பலன் என்ன தெரியுமா? முதல்ல அவன் எலும்பு பாவமும் பொய்யும். அல்லேலூயா. முதல் எலும்பு என்னது சொல்லுங்க? பாவமும் பொய்யும். யோவான் 8:44. அவன் பொய்யனும் பொய்யுக்கு தந்தையுமா இருக்கிறான், அப்பாவா இருக்கிறான். பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் சொல்லுதல் அவனுடைய இயல்பு. அவன் பாவம் செய்ய வைப்பான். ஏவாளை நீங்கள் தேவர்கள் போல ஆவீர்கள் என்று பொய் சொல்லி அவனை மோசடி பண்ணி தவறான சிந்தையிலே மனிதரை விளை வைப்பது தான் அவனுடைய முக்கிய ஆயுதம். அப்போ நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, சாத்தானின் பொய் என் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. சாத்தானின் பொய்யான வஞ்சகம் ஜனங்களுக்குள்ளே போகக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த ஆயுதம். யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. அப்போ பொய்யை நாம் பார்க்கக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சத்தியத்தை பார்க்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிக்கை செய்யணும். ரெண்டாவது, சத்துருவின் பலம் என்ன தெரியுமா? அச்சமும் பயமும் குற்ற உணர்வும். அல்லேலூயா. எபிரேயர் 2:14-15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே உண்டான யாவரையும், அல்லேலூயா, அவர்களை மரண பயத்திலேயே உட்கார வைக்கிறவன் தான் யாரு? சத்துரு. அப்போ அவன் பலம் எது சொல்லுங்க? அவன் எலும்பு எது? பயப்படுத்துறது, பயப்படுத்துகிறது. பயத்தினாலே அநேகரை கொல்லுவான். எலியாவையே கொல்ல பார்த்தான். நாளைக்கு உன் தலை எடுக்கப்படும் தேவர்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு கிடையாது, நாளைக்குன்னு சொல்லி அவன் 24 மணி நேரமும் பயந்துக்கிட்டு இருக்கும்படி செய்தான். எப்போவுமே பிசாசு நம்மை பய உணர்விலே வைப்பான். இங்கே சொல்லியிருக்கிறார் எபிரேயர் ஆக்கியோன், ஜீவகாலமெல்லாம் வாழ்கிற காலமெல்லாம் பயத்துக்குள்ளே இருக்கிற மக்கள். ஏதோ ஒரு பயம், பிள்ளையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. இது அவனுடைய எலும்பு. அந்த பலத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒடுக்கணும், உடைக்கணும். ரோமர் 8:15 வாசிக்கிறோம். ஆமேன். அவனுடைய ஆயுதத்தை நம்ம எப்படி ஒடுக்கணும்னு சொல்லி, நம்ம அப்பா பிதாவே பயப்படுவதற்கு திரும்பவும் அடிமைத்தன ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, நாம் பிள்ளை, அந்த ஆவி எனக்குள்ளே இருக்குது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, நாம் பயமுள்ள ஆவியை தேவன் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இந்த ஆவியை கொண்டு அவன் பயத்தை ஒடுக்கணும். மூன்றாவது சத்துருடைய பலம் என்னன்னு சொன்னால், உலக ஆசை, உலக கவர்ச்சி. உலக ஆசை, உலக கவர்ச்சி அதை கொடுப்பான். 1 யோவான் 2:16 வாசிக்கிறோம். அதாவது ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இதெல்லாம் கொடுப்பான். இவைகள் மூலம் மனிதரை தேவனிடத்திலிருந்து பிரிக்க அவன் விரும்புவான், தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. இதுக்கு என்ன ஆயுதம் தேவை தெரியுமா? ஆவியின் வல்லமை நமக்கு வேணும். அல்லேலூயா. அவன் கொடுக்கின்றதான இந்த இச்சை கவர்ச்சிகளை மேற்கொள்வதற்கு ஆவியிலே, ஆவியின் வல்லமை என்ற ஆயுதத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? தகர்க்கணும். அந்த ஆவியின் வல்லமை எங்கே சொல்லியிருக்கு? கலாத்தியர் 5:16. ஒருத்தர் வாசிங்க சீக்கிரமா. 5:16 வாசிங்க. என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வீர்கள், ஆனால்
மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கண்களின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்ம நிறைவேற்ற மாட்டோம். ஆவியின்படியே நடந்தால் அவன் வல்லமை என்ன செய்கிறோம்? ஒடுக்குகிறோம். இன்றைக்கி மக்கள் மேலே இப்படிப்பட்ட ஆவி பிசாசு கிரியை செய்யும்போது, இச்சைகளை கொண்டு வரும்போது, இவைகளிலிருந்து இந்த ஜனங்களை விடுதலை பண்ணுன்னு சொல்லி ஆவியோடு நம்ம ஜெபிக்கும்போது வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. சரி, நான்காவது பலன் என்ன தெரியுமா? அவன் எலும்பு ஆன்மீக கண்களை மூடுதல். கர்த்தரை அறியாதபடிக்கு கண்ணை மூடி வைப்பான். 2 கொரிந்தியர் 4:4 நீங்கள் படிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை காண முடியாதபடி மனசை குருடாக்குகிறான். அப்போ சுவிசேஷமாகிய ஒளி மக்களுக்கு பிரயோஜனமாயிராதபடி கண்களை குருடாக்குகிறான். அதான் 4வது எலும்பு. அவன் 4வதுடைய பலம். அதை ஒடுக்கணும். அதை எப்படி கொண்டு ஒடுக்கலான்னா, தேவ வார்த்தை என்ற ஆயுதத்தால் தான் அந்த எலும்பை நொறுக்க முடியும். தேவ ஆயுதம் என்ன? வேத வசனம், தேவ வார்த்தை என்ற ஆயுதம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்லும்போது, வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். வசனத்தாலே அந்த வெளிச்சத்தை கொண்டு வரணும். வசன வெளிச்சம் வந்துட்டுனா அவன் மூடி வச்சிருக்கிறதான குருட்டாட்டமெல்லாம் என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். இதை மக்களுக்குள்ளே கொண்டு போனால் நமக்கு வரணும். 5வது பலன் என்ன தெரியுமா அவனுக்கு? 5வது பலன் சோதனை. நிறைய சோதனையை கொண்டு வருவான் பிசாசு. வாழ்க்கையில் முன்னே போக முடியாதபடி, ஆண்டவரை விட்டு பிரிக்கிற வழி, கிறிஸ்துவோடு ஜெபித்து முன்னே போக முடியாதபடி தூங்க வைக்கிற வழிகள், பல சோதனைகள், பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவான். இப்படி சோதனை மேலே சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது நீ என்ன செய்யணும்? யோபுவை போல துதிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்க அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி என்னன்னா, இயேசு சொன்னார் அவனை வீழ்த்துவதற்கு மத்தேயு 26:41, ஜெபமும் விழிப்பும் என்ற ஆயுதத்தாலே வீழ்த்தணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மேத்யூ 26:41 நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. 6வது எலும்பு என்ன தெரியுமா? சத்துருவின் பலன். அந்த எலும்பு பிரிவினையும் கலகமும். பிரிவினையும் கலகத்தையும் கொண்டு, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, குடும்பத்துக்குள்ள கலகம், சண்டை, இது அவனுடைய காரியம். இது அவனுடைய ஆயுதம் வேலை செய்துங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரிவினை வருது, கலகம் வருது அப்படின்னு சொன்னால் இது அவனுடைய ஆயுதம். இதை நொறுக்கணும். நம்ம எப்படி நொறுக்கிறது? அன்பில் ஒன்றுபடுதல். அன்பை கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால், அல்லேலூயா, ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால், அதைத்தான் வாசிக்கிறோம். கொலோசையர் சாப்டர் 3:14. அல்லேலூயா. 3:14. அன்பினாலே ஒருவருக்கொருவர் நம்ம இது பண்ணிட்டோம்னா அவன் காரியம், அவன் எலும்பெல்லாம் என்ன செஞ்சிடும்? நொறுங்கி போயிடும். அப்போது பிசாசு இந்த 6 விதமான எலும்புகள் அவனுக்கு இருக்குது. 6 எலும்பு இருக்குது. இந்த எலும்பை கொண்டு தான் ஜனங்களை என்ன செய்கிறான்? அழிக்கிறான், பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அப்போ இந்த எலும்புகளை நொறுக்கினால் மணிகள் நமக்கு கிடைச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துடும். ஆமேன். இதைத்தான் எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் செஞ்சாங்க. அல்லேலூயா. பிசாசு பயங்கரமாக அந்த 6 எலும்பையும் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே எப்படியாவது அவங்கள கலகத்தை கொண்டு வரணும், அவங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வரணும், அவங்களுக்குள்ள சோதனையை கொண்டு வரணும், அவங்க சத்தியத்தை அறியாதபடி பண்ணணும், மாம்ச இச்சைகளை கொண்டு வரணும், உலக ஆசைகளை கொண்டு வரணும், அவங்கள பயந்திருக்க பண்ணணும், அவங்களுக்கு பொய்யை விதைக்கணும்னு சொல்லி செயல்பட்டான். அப்பொழுதுதான் மொர்தெகாயும் எஸ்தரும் இவர்களை நொறுக்காமல் என்ன செய்ய முடியாது? இவர்களை நொறுக்கணும்னு சொல்லி 127 நாடுகளுக்காக உபவாசம் பண்ணி சத்துருவை என்ன செஞ்சாங்க? நொறுக்குனாங்க. அல்லேலூயா. நொறுக்குனதுனால என்ன நடந்தது தெரியுமா? அதை மட்டும் வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். எஸ்தர் 8:17 வாசிங்க. 8:17 எஸ்தர் புஸ்தகம். அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா.
ஒரு 3 நாள் உபவாசம் 127 நாடுகளுக்குள்ள பரவிச்சு. எதிரிகள் எல்லாம் நொறுக்கப்பட்டார்கள். மீதம் இருந்த அத்தனை ஜனங்களும் எங்கே வந்து சேர்ந்துட்டாங்களாம்? யூத மார்க்கத்தில் வந்து சேர்ந்துட்டாங்களாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினால் எழுப்புதல் உண்டாகும். அப்போஸ்தலர் 5:13-14 வாசிங்க. புதிய ஏற்பாட்டிலும் அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 5:13-14 வாசிங்க. ஆக்ட்ஸ். மற்றவர்களில் ஒருவனும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இப்போ பாருங்க, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். முதல் வசனம் சொல்லுது, இந்த அனனியா சப்ரால் சம்பவம் நடந்ததுனால நிறைய பேர், ஒருவர் கூட இந்த பேதுரு யோவான் யாக்கோபோடு என்ன செய்யலையாம்? சேர துணியலை அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அதிகமாய் கர்த்தரோடு என்ன செஞ்சாங்க? சேர்ந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒரு கூட்ட ஜனம் சேரணும்னு சொன்னா, ஒரு கூட்ட மணிகள் பெருகணும்னு சொன்னா, நாம் வல்லமை உள்ள பேதுருவை போல ஊழியங்களை செய்யணும். வல்லமை உள்ள எஸ்தரை போல, மொர்தெகாயை போல உபவாசித்து ஜெபிக்கும் போது அநேக மணிகள் சேர்க்கப்படுவார்கள். பதர்கள் நொறுக்கப்படும், மணிகள் சேர்க்கப்படும். எனவே இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய முழு ஆயுதத்தை அணிந்து கொண்டு தேவனுக்கு சரணாகதி அடைந்து நாம் சாத்தானுக்கு எதிராக நின்று இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும் வைத்துக்கொண்டு அவனோடு போரிட்டார்களே, தங்கள் ஜீவனையும் பாராமல், அப்படி நாம் இன்றைக்கு பரிசுத்தத்துக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இரத்தம் சிந்தப்படத்தக்க நிலையிலே நாம் இன்றைக்கு எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. ஜெயம் தருவார். அப்படியானால் கதிர்களை நொறுக்கு, மணிகளை காண்பாய். அல்லேலூயா. கதிர்களை அடித்து நொறுக்கு, மணிகளை காண்பாய். இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவுக்கு எதிரான எண்ணங்களை நொறுக்குவோம். அல்லேலூயா. சத்ருவின் பலனாகிய 6 எலும்புகளையும் நொறுக்குவோம். உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் மொர்தெகாயும் எஸ்தரும் சத்துருக்களை நொறுக்கிய பொழுது திரளான மணிகள் யூத மார்க்கத்தில் அமைந்தது போல இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேக ஜாதிகள் உண்டாக நாம் நொறுக்குகிறவர்களாய் இருப்போம். நொறுங்கி போகிறவர்களாய் அல்ல, நொறுக்குகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து போரடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.